ஹாய், இன்றைக்கி ஒரு ஸ்லீவில் ஸ்கேலப் மாடல் எப்படி வந்து ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் வந்து பட்டர் ஷீட்டில் வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்ட்ராங்கான அட்டையில் வந்து ஹைட் வந்து 2 இன்ச்சும் வித்து வந்து 1.5 இன்ச் வர்ற மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 2 கார்னரையும் ஒன்றா வச்சு நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே நம்ம வந்து அந்த லாஸ்ட் எண்டுலேருந்து நமக்கு எந்த அளவுக்கு அந்த வளைவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா வந்து வளைச்சி விட்டுட்டு நம்ம வந்து சிசர் வச்சு என்ன செஞ்சிடலாம், தேவையில்லாத அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பேப்பர்ஸை ஃபுல்லாக நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து அந்த ஸ்கேலப் வந்து ஷார்ப்பாக வேணாம், கொஞ்சம் வந்து லேசாக அப்படியே வளைவாக வேணும்னா லேசாக வந்து அந்த இடத்த வந்து நம்ம வந்து ட்ரிம் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து வச்சு வரைஞ்சிக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஸ்கேலப் வந்து கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்கேலப்பை நம்ம வந்து ஸ்லீவ்க்கு சென்டராக வச்சு நம்ம வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்படியும் ட்ரா பண்ணலாம், இல்லைன்னா வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நம்ம ஆப்போசிட்டு போட்டும் ட்ரா பண்ணலாம். நமக்கு எந்த மாடலில் வந்து ஸ்லீவ் டிசைன் தேவையோ அந்த மாடலுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து மாற்றி போட்டு நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் லைன் வர்றப்போ 2 ஸ்கேலப்புக்கும் நடுவில் வச்சு நம்ம வந்து ட்ரா பண்ணணும். இப்போ 2 ஸ்கேலப்புக்கும் நடுவில் வச்சு ட்ரா பண்ணுறப்ப அந்த வி ஷேப் இருக்கும், கீழே அந்த வி ஷேப்பும் நம்ம ஸ்கேலப்பில் இருக்க அந்த சென்டரும் கரெக்டாக வர்ற மாதிரி வச்சு நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து அளவு வந்து நமக்கு மாறாது, ஒரே அளவாக வந்து எல்லாத்துமே கிடைக்கும். அப்படி வச்சு இந்த ஃபுல்லு ஸ்லீவையுமே நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நம்ம ஆரி ட்ரேசிங் கிளாஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மேலே தெரியாத நம்பருக்கு வந்து ஜிபே பண்ணிவிட்டு கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கோர்ஸ் ஃபீஸ் வந்து 199 மட்டும்தான். உங்களுக்கு இதில் என்னென்ன கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் வச்சு எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, சின்ன மோட்டிஃப் வச்சு எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, பிரிண்ட் அவுட் எடுத்த A3 A4 பேப்பர் வச்சு எப்படி வந்து ட்ரேஸ் பண்ணுறது முதற்கொண்டு A to Zக்கு வந்து கிளியராக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ட்ரேஸ் பண்ண டிசைனை வந்து ப்ளவுஸுக்கு வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறதுலேயே உங்களுக்கு வந்து 3 டைப்ஸ் வந்து சொல்லிக் கொடுப்பேன். அதே மாதிரி டிசி வச்சு நம்ம எப்படி வந்து ட்ரேஸ் பண்ணுறது, கார்பன் ஷீட் வச்சு எப்படி ட்ரேஸ் பண்ணுறது முதற்கொண்டு A to Z ஃபுல் வந்து கிளியரன்ஸ் இருக்கும். வந்து ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு வந்து ஸ்கேலப்போட அளவு இதை விட சின்னதாக வேணும், இல்லை அளவு வந்து கொஞ்சம் பெருசாக வேணும்னா அதுக்கு தகுந்தாப்பில் வந்து நம்ம வந்து அளவை மாற்றி ஸ்கேலப் வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்கேலப்பில் வந்து நம்ம என்னென்ன ஒர்க் பண்ண போகிறோம், அதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் விடணும்னு சொல்லி முன்னாலே நம்ம வந்து அந்த பட்டர் ஷீட்லேயோ ட்ரேசிங் ஷீட்லேயோ அதுக்குரிய ஸ்பேஸை வந்து நம்ம விட்டுட்டோம்னா நம்ம ப்ளவுஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம முன்னாலேயே வந்து என்ன வேலை செய்ய போகிறோமோ அதை ஃபுல்லாமே ட்ரேசிங் ஷீட்டுக்கு அதுக்குரிய ஸ்பேஸ் விட்டுறணும். பாய்.